சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹென்றி லா நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட், கரெக்டா? சோ இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, அதே போல சாலிபிலிட்டி ஆஃப் லிக்விட் இன் லிக்விட்க்கு வந்து பார்க்க போறோம். சோ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சோ இதான் வந்து இந்த டாபிக் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத நல்லா கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுல கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா குயிக்கா இதுக்கான சம்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட ஃபார்முலா அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து கான்செப்ட் வைஸ் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரவுல்ஸ் லா அண்ட் ஹென்ரிஸ் லா, கிட்டத்தட்ட ரவுல்ஸ் லாவும் ஹென்ரிஸ் லாவும் ஒரே மாதிரிதான் வரும். ஓகேவா? சோ ஆனா அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மாத்திரம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் நேத்தே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சேம்பர், இதுல ஒரு லிக்விட் இருக்கு. இந்த லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா volatile லிக்விட். ஓகே, அண்ட் இதுல வெறும் ஒரே ஒரு லிக்விட் மாத்திரம் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எப்படி நேம் பண்ணிக்கலாம்னா P01. P01னா பியோர் ஃபார்ம்ல இந்த லிக்விட் எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர். ஏன்னா இதுல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லிக்விட் மாத்திரம் தான் இருக்கு. ஓகே, ஒரு volatile லிக்விட். நெக்ஸ்ட் அடுத்து இதே போல நான் இன்னொரு லிக்விட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா P02. எப்பவுமே நம்ம பியோரஸ்ட் ஃபார்மை வந்து P01, P02 அப்படின்னு எடுப்போம். சரியா? ஸோ அதே போல இவங்க எல்லாம் வந்து volatile அப்படின்னாலே இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுவாங்களா? சோ இவங்க எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் எல்லாம் மேல இருக்கும். அதே போல இவங்க எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் எல்லாம் மேல இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இது என்னன்னா, இந்த P01, P02, அதாவது இந்த P01, P02 அப்படிங்கிறது என்னதுன்னா, ரெண்டு volatile liquid நான் ஒரு சேம்பர்ல போட்டு வச்சிருக்கேனா, இப்ப நான் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு பண்ணிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட சால்யூட்னு வச்சுக்கோ, இதை நான் வந்துட்டு சால்வெண்ட் வச்சுக்கிறேன்னா, இது ரெண்டையும் எடுத்து நான் இன்னொரு சேம்பர்ல போடுறேன். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அப்போ இதுல வந்து என்ன நாம எடுத்திருப்போம்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் இந்த P01ங்கிறது வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் பியோர் சொல்யூட். ஓகே, இது P01. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் P02ங்கிறது வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் பியோர் சால்வெண்ட். இது வந்து பியோர் சொல்யூட், இது வந்து பியோர் சால்வெண்ட். இப்ப இந்த இடத்துல P டோட்டல் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் P1 அண்ட் P2 ரெண்டுமே இதுல இருக்கு. இங்க பாரு, இங்க நான் P01 எழுதுறேன், இங்க நான் P1 எழுதுறேன். இப்ப P1 அப்படின்னா இந்த P01ம் இதுல இருக்கும், P02ம் இருக்குமா, ரெண்டுமே இருக்குமா, அவனோட சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டும் கலந்துருமா. அப்ப அவங்க ரெண்டு பேர் டோட்டலா எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் இங்க பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லுவோம். அப்ப இந்த P01 அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல P டோட்டல் இருக்கக்கூடிய P1 பார்ஷியல் வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் ரெண்டு காம்பனண்ட்டும் சொல்யூட். அதே போல P2 அப்படிங்கிறது பார்ஷியல் வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் சால்வெண்ட். இது ரெண்டுமே வந்து ஓவராலா சொல்யூஷன்ல இருக்கு, இன் சொல்யூஷன். புரிஞ்சுதா? இப்ப இந்த டேர்ம் வரை இதெல்லாம் புரிஞ்சுதா? இதுல இருக்கிறது வந்து P01 அப்படிங்கிறது பியோர் சால்யூட்டோட வேப்பர் பிரஷர், இதுல P02 அப்படிங்கிறது பியோர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர். நான் இதுல ரெண்டையுமே சேர்த்துட்டேன். அதாவது என்னோட P01, P01 சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸர்ட் பண்ற பார்ஷியல் வேப்பர் பிரஷரை நான் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. புரிஞ்சுதா மேம்? சொல்லுப்பா. மேம், 1 second you can explain. எஸ், யார் இது? சுஜன் தானே? Yes ma'am. இப்ப நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹென்ரிஸ் லாக்கு அடுத்து வந்து ரவுல்ஸ் லால வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் லிக்விட் சொல்யூஷன்ரா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சேம்பர்ல ஒரே ஒரு சொல்யூட் மாத்திரம் இருக்குடா. அந்த சொல்யூட் எக்ஸர்ட் பண்ற பிரஷர், சோ அதை வந்து நான் P01 வச்சிருக்கேன்டா. P01 அப்படிங்கிறது என்னன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் பியோர் சொல்யூட். இதுல சொல்யூட் மாத்திரம் இருக்கு. அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நான் சால்வெண்ட் போட்டிருக்கேன். சோ அதை வந்து P02ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இவங்க வெளியே எக்ஸர்ட் பண்ற வேப்பர் பிரஷர் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா P02 அப்படிங்கிறதுனா வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் பியோர் சால்வெண்ட். அதே போல இங்க வந்து நான் ரெண்டையும் கலந்துட்டேன்.
இந்த சொல்யூட்டையும் இந்த சால்வெண்ட்டையும் கலந்து இது சொல்யூஷனா இருக்கு, இவனும் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுவான். சோ அப்ப ரெண்டே கலந்ததுக்கு அப்புறம் நான் பி டோட்டல் எடுக்கும் போது அது பார்ஷியல் ப்ரெஷர் தான் எக்ஸர்ட் பண்ணும். அப்ப பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P1 பிளஸ் P2. அப்ப P1 னா partial vapor pressure of your solute in solution, P2ங்கிறது partial vapor pressure of your solvent in solution. புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இப்ப அதே போல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஹென்றி லால இருந்து அப்படியே நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டுக்குமே சே ஃபார் எக்ஸாம்பிள் solute solvent ரெண்டுமே வந்து இந்த சொல்யூஷன்ல இருக்கு. பார்ஷியல் வேப்பர் பிரஷர் ஆஃப் ஈச் காம்பனன்ட், அதாவது solute solvent இது எல்லாமே இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த மோல் ஃபிராக்ஷன் தான். இந்த பிரஷரும் மோல் ஃபிராக்ஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீ பிரஷர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? எஸ், புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஃபாலோ பண்ண முடியுதாமா? சரி, இப்ப இந்த ஸ்லைட் எடுத்துட்டுமா, அடுத்த ஸ்லைட் போட்டுமா? சோ அப்போ இப்ப நான் என்ன பண்றேன்னா P total is equal to P1 plus P2. இப்ப P1 அப்படின்னா partial vapor pressure அப்படிங்கிறது is directly proportional to mole fraction. சோ நீ அங்க என்ன லிக்விட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருமா? சோ அதே போல இதை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஐ எம் பிரிங்கிங் P1 is equal to P01 into X1. ஓகேவா? இந்த P01 அப்படிங்கிறது என்னன்னா, ஏன் நம்ம இந்த P01 இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த P01ங்கிறது என்னது? வேப்பர் பிரஷர் ஆஃப் யோர் பியோர் சால்யூட். ஓகேவா? ஜஸ்ட் அதோட நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற சாம்பர்ல வெறும் சால்யூட் எக்ஸர்ட் பண்ற வேப்பர் பிரஷர். சோ அதுவும் அதே போல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒன்ஸ் அது ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன்ல அதுல மோல் ஃபிராக்ஷன்ஸ் என்ன, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ஷியல் பிரஷர். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்தது போலாமா? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் P2 அப்படிங்கிறது என்னன்னா அதே போல P02 Chi2. சரியா? இப்ப இது ரெண்டையும் நம்ம இங்க எழுதலாம். P total is equal to P1 plus P2. அப்போ P01 Chi1 plus P02 Chi2. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நீ மெஜாரிட்டி அப்ளை பண்ணுவ. சரியா? இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். P total is equal to, சப்போஸ் உனக்கு என்ன பண்ணிருக்கானா இந்த P01 கொடுத்துட்டு P02 கொடுத்துட்டு ஒரே ஒரு மோல் ஃபிராக்ஷன் மாத்திரம் கொடுத்துருக்கான். அப்படி இல்லைன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேப்பர் பிரஷர்ல வந்து டோட்டல் வேப்பர் பிரஷர் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கானா ஏதோ ஒண்ணு லைக் பியோர் சால்யூட்டோ பியோர் சால்வெண்டோ கொடுக்கல. அந்த மாதிரி பட்சத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் Chi1 plus Chi2 is equal to 1. கரெக்டா? சோ அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Chi1 is equal to 1 minus Chi2 போடலாமா? இது ஞாபகம் இருக்கா? இந்த மோல் ஃபிராக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் சால்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓவராலா நம்ம இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் எடுக்கும் போது டோட்டலா சொல்யூஷன் 100%னா 100 டிவைடட் பை 100 1. ஓகேவா? புரியுதா? ஓகே. சோ இப்போ நான் மேல என்ன பண்றேன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இதே ஃபார்முலாவை எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாரு, இந்த இடத்துல P total is equal to P01. இந்த Chi1க்கு பதிலா நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். தட் இஸ் 1 minus Chi2. ஓகேவா? அதே போல வந்துட்டு பிளஸ் X2 Chi2 and P0 எப்படி சப்ஸ்டியூட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த Chi1க்கு பதிலா இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் நம்ம எப்படி வந்துட்டு ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னா இத உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P01 பிளஸ் P0 பிளஸ் இல்ல மைனஸ் P01 Chi2 பிளஸ் P02 Chi2. கரெக்டா? சரி, இப்ப இது ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா Chi2 காமனா வெளியே இருக்கா? சரி, அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்னா P01 is equal to, இங்க பாரு மைனஸ் ஆஃப் P01 இருக்கு, P02 பிளஸ்ல இருக்கா? அப்போ P02
மைனஸ் P01 இன்டூ Chi2 போட்டுக்கலாமா? சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு மோல் ஃபிராக்ஷன் கொடுக்கல, அப்படி இல்லைன்னா உன்னோட சொல்யூட்டோட பியோர் ஃபார்ம் கொடுக்கல, சால்வெண்டோட பியோர் ஃபார்ம் கொடுக்கல, வேப்பர் பிரஷர் பியோர் கொடுக்கல அப்படின்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் இருக்கா இந்த ரெண்டு ஃபார்முலாவையும்? ரெண்டு ஃபார்முலாவே நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சரி, இரேஸ் பண்ணிட்டுமா இந்த ஸ்லைட? இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் போடுவோம். Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கொஸ்டின் வரலாம். கிராஃப் ஏன் யூஸ் பண்றேன், எதுக்கு அப்படிங்கிறது. இப்ப பாரு, இப்ப இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இங்க எல்லாமே நம்ம வேப்பர் பிரஷர், இங்க எல்லாம் மோல் ஃபிராக்ஷன். நம்ம ஆல்ரெடி வந்து ஹென்ரிலால ஒரு கிராஃப் போட்டோம். பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சாலிபிலிட்டி அப்படின்னா இப்படி போட்டோமா, இது பிரஷர், இது கைனா. அதே போல இந்த இடத்துல என்ன பண்றேன்னா P1 is equal to 1. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 நான் இந்த இடத்துல போடுறேன்னா அப்ப அவன் என்னவா இருக்கான் அப்படின்னா உன்னோட பியோர் சால்யூட் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு இந்த லைன்ல, புரியுதா? நெக்ஸ்ட் Chi2 வந்து 0வா இருக்கு. அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Chi1 வந்து 0வா இருக்கான், Chi2 வந்து 1ஆ இருக்குன்னா இங்க பாரு சால்யூட் கம்ப்ளீட்டா இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. அது சொல்யூஷன்ல மிக்ஸ் ஆகல, அதனாலதான் நான் பியோர் இங்க எழுதுறேன். அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சால்வெண்ட் கம்ப்ளீட்டா இருக்கு. சோ அதனால வந்து சால்யூட் கம்மியா இருக்கும், சால்வெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இது கீழே இதை மேலன்னு போடுறேன். ஓகே, சோ P02. இப்ப இந்த இடத்துல எல்லாம் அவன் சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருப்பான், கரெக்டா? அப்போ நான் இதெல்லாம் எப்படி போடுறேன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 0.8, 0.2 இது வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வருமா. இது வந்து 0.6, 0.4, 0.4, 0.6, next 0.2, 0.8, 0.1. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனா பிரசன்ட் ஆயிருக்கு. உன்னோட சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்துருக்கு. ஆனா இந்த இடத்துல பியோர் சால்வெண்ட், இந்த இடத்துல பியோர் சொல்யூட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனலா இருக்குமா. சோ அதனால நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுக்கு ப்ரப்போர்ஷனலா இப்படி போடுறேன். ஓகே, இந்த பியோர் சால்வெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், சாரி P01ங்கிறது சொல்யூட் நம்ம வச்சுக்கிறோம். So vapor pressure of your pure solute is directly proportional to the mole fractionனால இப்படி ஒரு கிராஃப். நெக்ஸ்ட் அதே போல இது வந்து பாரு P02, that is vapor pressure of your pure solvent is directly proportional to your mole fractionனால நம்ம இப்படி போடுறோம், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே நாம கனெக்ட் பண்ற இந்த இடம் தான் P total. So P total அப்படிங்கிறது என்னன்னா உன்னோட P1 plus P2, P1 plus P2 in solution. இது எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் வரணும், இதுக்குள்ளதான் வரணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த பாயிண்ட்ல வேணா P total எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ல P total எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்ல P total எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்ல P total எடுத்துக்கலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா the plot of உன்னோட vapor pressure and mole fraction of the solutions. ஓகேவா? ரெண்டுமே volatile இருக்கும்போது இதுதான் அதோட graphical representation. இந்த கிராஃப் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நான் 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றேன் NCERT-ல இருக்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? மேம் இப்ப மேம் Chi1 எடுக்கிறது வந்து அது வந்து சொல்யூட் வந்து பியூர் சொல்யூட்டா மேம்? ஆமாப்பா, இது வந்து சால்யூட், இது வந்து சால்வெண்ட். மேம் ஏன் மேம் அதிகமா போட்டிருக்கீங்க? அதிகமா போட்டிருக்கேன் மேம் P02 அதிகமா இருக்கு, சால்யூட் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், சால்வெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ரெண்டு ஈக்குவலா இருக்காது, புரியுதா? எஸ் மேம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லெஸ்ஸர் இன் குவான்டிட்டி, சால்வெண்ட் மோர் இன் குவான்டிட்டிங்கறனால நான் போட்டு உன்னோட கிராஃப்லயே புக்ல இருக்கக்கூடிய கிராஃப்லயே பாரு இந்த P01க்கும் P02 போட்டு இப்படிதான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா கிராஸா தான் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இங்க 3 பாயிண்ட் உன் புக்ல இருக்கு பாரு. உன் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இப்ப ஒன்னொன்னா பாக்கலாமா? பாரு, ஃபாலோ பண்ண முடியுதாமா? தேவஸ்ரீ ஃபாலோ பண்ண முடியுதா? சோ நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, the following conclusions அப்படின்னு இருக்கா? எல்லாம் NCERT புக் வச்சிருக்கீங்கல்ல, பக்கத்துல வச்சிருக்கீங்களா NCERT புக்? எஸ் மேம்.
The following conclusions can be drawn. First பாரு, total vapor pressure over the solution can be related to the mole fraction of any one of the component. So இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லுங்க. Total vapor pressure over the solution அப்படிங்கிறது என்ன? சோ உனக்கு ஒரு total vapor pressure தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? சோ அதுல இருந்து நீ P1ஐயோ P2வையோ ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? Yes, ma'am. Next, at the second point பாரு, total vapor pressure over the solution varies linearly with the mole fraction of the component 2. So இந்த component 2 இருக்குன்னா, so இதுக்கு லீனியரா எப்படி அது வேரி ஆகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்களா? ரெண்டு கிராஃப்மே உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. போத் எல்லாமே ரெண்டு கிராஃபும் லீனியரா தான் இருக்கும். இப்ப P01 பாரு, P01 கை1 எடுத்துக்கினா கிராஃப் இப்படி போகுது. அதே போல P02 கை2 அப்படின்னா கிராஃப் இப்படி போகுது. மூணாவது பாயிண்ட் பாரு, depending on the vapor pressure of the pure component 1 and 2, the total vapor pressure over the solution decreases or increases with increase in mole fraction of the component 1. So இது என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேர்ட் பாயிண்ட்ல pure component தான் P01 and P02 இருக்கு இல்லையா? pure componentல அவங்க vapor pressure exert பண்ணிருப்பாங்க, கரெக்டா? அம்மா ஏதாவது புரியுதா நான் நடத்துறது? சஜித் புரியுதாடா? எஸ் மேம். சுஜன் புரியுதா? எஸ் மேம். அப்ப தேர்ட் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னு. சஜித் சொல்லு. மேம், மேபி சொல்யூஷன்ல இருக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அதோட வேப்பர் பிரஷர் பொறுத்து மோல் ஃபிராக்ஷன் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மேம். அந்த பிளாட் மேபி அவ்வளவுதான். சோ டோட்டலா வந்து நம்ம சொல்யூஷன் வரும்போது அதுல சொல்யூட் அண்ட் சால்வெண்டோட ஓவரால் வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்னா ஈதர் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். நீ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த காம்பனன்ட், அதாவது காம்பனன்ட் பண்ணா ஒரு சொல்யூட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அவ்வளவுதான். இதுதான் சொல்றாங்க. சோ இந்த கிராஃப் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் சொல்லுப்பா மேம். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லட்டுமா? Total vapor pressure over the solution can be related to the mole fraction of any one of the component. இப்போ நான் total vapor pressure P total அப்படின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சோ அத வந்து either நான் இந்த என்ன சொல்றது எனி ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் P01ஐயும் P02 அது சொல்யூஷன்ல வந்ததுக்கு அப்புறம் P1 ஆர் P2 இவ ரெண்டுல யாரோ ஒருத்தரை வச்சு கூட என்னால டோட்டல் வேப்பர் பிரஷர் சொல்ல முடியும்ல சொல்யூஷன்ல இருக்கும்போது. புரியுதா? எஸ் மேம். சொல்லுப்பா மேம். இப்ப P1 இப்ப டோட்டல் வேப்பர் பிரஷர்ல P1 தெரிஞ்சுச்சுன்னா அதை வச்சு நம்ம P2 கண்டுபிடிச்சிடலாம், அதானே மேம் சொல்றாங்க? P டோட்டல் வந்து இப்போ P2 இப்போ எப்பவுமே ஜெனரலாவே இப்ப நம்ம சம்ஸ்லாம் போடுவோம். டோட்டல் பிரஷர் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரஷர் அவனே கொடுத்துட்டான் அப்படின்னா, சோ அப்போ உனக்கு P1 ஆர் P2 ஏதாவது உன்னோட மோல் ஃபிராக்ஷன் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீ வந்து P2 கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? ஆப்வியஸா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் போடுவோம், அதுதான் அங்க சொல்லியிருக்கான், சரியா? இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரான். ஆருஷி புரிஞ்சுதாமா? Yes, ma'am. கோகுல பிரியா புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் இல்லையா? அதே ஃபார்முலாவை இப்ப என்ன பண்ண போறோம்னு பாரு. இப்போ P total is equal to P01 chi1 plus P02 chi2 இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? மறுபடியும் இந்த chi1க்கு பதிலா நாம வேற சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணா P01 plus P02 minus P01 chi2 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க பாரு மூணாவதா ஒரு ஃபார்முலா இருக்கு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இங்க பாரு நான் மூணாவதா நான் இங்க P டோட்டல் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? P total is equal to P1 plus P2 போட்டோம் இல்லையா? இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த P total அப்படிங்கிறதுல P1னா என்ன? P01 chi1, P2னா என்ன? P02 chi2, சரியா? இப்போ நம்ம இவங்க எல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ்ல சொல்யூட்டும் இருக்கு சால்வெண்ட்டும் இருக்கு, அதே போல இதோட மோல் ஃபிராக்ஷன் சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவன் வேப்பர் ஃபேஸ்ல எக்ஸர்ட் பண்ற பிரஷர், ஓகேவா? சோ இப்போ இங்க பாரு நான் இந்த chi1 chi2 அப்படிங்கிறது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் சொல்யூஷன், சால்யூட் அண்ட் சால்வெண்ட் இன்சைட் த சொல்யூஷன். இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
y1 and y2 அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த y1 and y2 அப்படிங்கிறதுனா இது ரெண்டுமே வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் solute and solvent that is present as a vapor phase. ஒன்ஸ் வந்து இந்த லிக்விட் வேப்பரா மாறிச்சு, இந்த லிக்விட் எல்லாம் வந்து இங்க வேப்பரா மாறிச்சுன்னா அப்போ இவங்க வந்து சொல்யூட்டா இந்த வேப்பர் எவ்வளோ இருக்கு, சால்வெண்டா இந்த வேப்பர் எவ்வளவு இருக்குன்னா அதோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதா இந்த y1 and y2. சோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா P1 is equal to y1 into P total. அதே போல P2 is equal to y2 into P total. இந்த chi1 and chi2 is mole fraction that is present inside the solution. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பரா மாறுதுல, வேப்பர் பேஸ்ல அதோட மோல் ஃபிராக்ஷன் என்ன, உன்னோட சொல்யூட் எவ்வளவு இருக்கு, சால்வெண்ட் எவ்வளவு இருக்கு அந்த வேப்பர் பேஸ்ல கண்டுபிடிக்கிறது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்ப சம் போலாமா? இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ உனக்கு ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தலையெல்லாம் சுத்தி இருக்கா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உனக்கு போறேன். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் என்ன பண்றேன்னா அதுல வந்து ஒரு ஒரு குவார்டர் த அமௌண்ட் இல்லை ஒரு ஹாஃப் த அமௌண்ட் நான் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு நான் அதை அடுத்த நாள் பாக்குறேன். அஸ்யூம் அந்த நைட் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். நீ பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நீ ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டோ இல்ல குவார்டர் ஆஃப் த அமௌண்ட்டோ வச்சிருந்தேன்னா மேலெல்லாம் டிராப்லெட்ஸ் இருக்கு. பாத்திருக்கியா? அது என்னது? அந்த டிராப்லெட்ஸ் எல்லாம் என்னது? அது கரெக்ட். அது வேப்பர் ஆகிட்டு வெளியே அந்த பவுண்டரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதனால அது எஸ்கேப் ஆக முடியல. அதுக்கு ஒரு ஈக்குவலிபிரியம் ஒண்ணு மெயின்டைன் ஆகும் தெரியுமா? அதனாலதான் தண்ணி கம்மியாகாம இருக்கும் தெரியுமா? எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து வேப்பரா மாறுதோ அதே போல அந்த பவுண்டரி ஹிட் பண்ணி மறுபடியும் லிக்விடா உள்ள வந்துடும் தெரியும் இல்லையா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோல் ஃபிராக்ஷன் ஒரு ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் ஆகும். சோ அது தெளிவா சொல்லுவான், the composition of vapor phase in equilibrium with the solution. அப்போ அந்த வேப்பர் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த solute to solvent உன்னோட சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த solute and solvent இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா there is an equilibrium. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி நம்ம வேப்பர் ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலான்னு போடுறோம். புரிஞ்சா? இப்ப சம் போடலாமா? ஓகேவா? ஒரு தடவை புக்க பாரு, இந்த பேஜ ரீட் பண்ணிட்டேன்னா உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரியா? ஓகே. சோ இப்ப நான் வந்து என்ன பண்ணா ஒரு சம் போடுறேன். அதே போல டிட்டோவா ஒரு 2-3 சம் இருக்கு புக்க, தயவு செஞ்சு அதை நீ போட்டுரு. சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சம் போடுறேன். உங்களோட எக்ஸாம்பிள் 2.5 எடுத்துக்கோங்க. क्वेश्चन உங்ககிட்ட இருக்குல்ல, நான் ஆன்சர் மாத்திரம் சால்வ் பண்ணட்டுமா? எஸ் மேம். சோ क्वेश्चन வந்து உங்க புக்ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரு, வேப்பர் பிரஷர் ஆஃப் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் வந்து CHCl3 அண்ட் டைக்ளோரோமீத்தேன் வந்து CH2Cl2 கொடுத்திருக்கானா? இப்போ ரெண்டோட வேப்பர் பிரஷர் அவன் கொடுத்துட்டான். அப்ப இதத்தான் நீ என்னவா எடுத்துக்கணும்னா P01 வந்து பாத்தீங்கன்னா 200 mmHg. ஓகே, இந்த P01ங்கிறது உன்னோட குளோரோஃபார்மோட அதாவது பியூர் அதோட வேப்பர் பிரஷர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னது டைக்ளோரோமீத்தேனோடது வந்து பாத்தீங்கன்னா 415 mmHg. சரியா? சோ இது ரெண்டுமே இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து calculate the vapor pressure of the solution. இங்க பாரு, அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோ. வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் தான் உன்னை P total கேக்குறான். ஓகே, prepared by mixing 25.5 grams of, இது வந்து 25.5 grams of chloroform and அதே போல 40 grams of dichloromethane. சரியா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா P01. இந்த P01ங்கிறது என்னதுன்னா உன்னோட குளோரோஃபார்ம் CHCl3 கை போட்டு CHCl3 plus P0 of dichloromethane and mole fraction of dichloromethane. சரியா? இப்போ இது நம்மளுக்கு தெரியும் 200 mmHg into இங்க பாரு மோல் ஃபிராக்ஷன் கேக்குறான். அதுக்கு என்ன பண்ணோம்? number of moles of chloroform by number of moles of chloroform plus number of moles of dichloromethane plus dichloromethane வந்து 415 mmHg into number of moles of your dichloromethane
divided by number of moles of chloroform plus number of moles of CH2Cl2. ஓகேவா? இப்ப பாரு, number of molesனா given mass by molar mass போடுமா? அப்ப 200 into chloroform ஓட number of moles வந்து நமக்கு தெரியாது. So given mass 25.5. molar mass என்னடா வரும் chloroformக்கு? டக்குன்னு சொல்லுங்க. 119. ஷியோரா? ஓகே, 119. 3 குளோரின் இருக்கு, 2 குளோரின் 71. நோ மேம்னா சொல்லு. 12 1 3 குளோரின் இருக்கு, 2 வந்து 71, இன்னொன்னு 35.5. ஸோ 0.5 5 6 7 8 9 19.5. 0.5. ஓகேவா? டிவைடட் பை 25.5 by 119.5 plus டைக்ளோரோ மீத்தேனுக்கு வந்து given mass வந்து 40 கொடுத்திருக்காங்க. டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் வந்து Cl2க்கு வந்து 71 212 போட்டீங்கன்னா 85 வருதா? 85 plus 415 into 40 divided by 85 by 25.5 by 119.5 plus 40 divided by 85. இவ்ளோ பெரிய கால்குலேஷன் போடணும். நீங்க போட்டு பி டோட்டல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிருவீங்களா? என்னத்த கண்டுபிடிக்க அப்படின்னு இருக்கீங்களா? சரி, இப்ப மேல கால்குலேஷன் நான் போடுறேன். இது வரையும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மா, வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷனா பி டோட்டல் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப பாரு, உன் புக்லயே இது ரெண்டையும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கானா 0.213. நான் தான் இங்க போட போறேன். 200 into 0.213. இந்த கால்குலேஷன்லாம் நான் டிவிஷன்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்களோட போர்டை முடிச்சு நான் கிளாஸ் நடத்திட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 0.213 plus 40 divided by 85 0.47. அதே போல பிளஸ் 415 into 0.47 divided by இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வருது? 0.683. அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே 0.683, இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாவே 0.683. ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா வந்து என்ன வருது? பி டோட்டல் 200 into 0.213 divided by 0.683 plus 415 into 0.47 divided by 0.683. எங்க இது ரெண்டே டிவைட் பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க. I'll use calculator. You better do it on your own. சொல்லுங்க, இது ரெண்டே டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. 0.213 0.312 divided by 0.68. 312. ஓகேடா. அப்ப இங்க பாரு, இது 312 அப்படின்னா இத 1ஆல மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இதுவா இருக்கும். ஏன்னா கை 1 பிளஸ் கை 2. இது என்ன எடுத்தீங்க? 0.6 சொல்லுங்க. 0.688. இப்ப இதெல்லாம் போட்டீங்கன்னா ஓவராலா உனக்கு பி டோட்டல் என்ன வருது? 200. பார்த்து சொல்லக்கூடாது, இந்த கால்குலேஷன்லாம் போட்டு சொல்லும். இது வந்து 62.4. இது வந்து இங்க பாரு, இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து 62.4ங்கிறது P1 ஓடது. கரெக்டா? நெக்ஸ்ட் P2 ஓடது என்ன கிடைச்சிருக்கு? 415 into 0.688 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? 285.52. இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க பாக்கலாம். ஓவராலா பி டோட்டல் என்ன வருது? பி டோட்டல் என்ன வருது? இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா your answer is like 285.52 plus 62.4. So 347.92. ஓகே, mmHg. புரிஞ்சுதா? இது வரையும் எப்படி போட்டோம் அப்படின்னு டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இதோட முடிக்கல. செகண்ட் பார்ட் என்ன கொடுத்திருக்கான்னு பாரு. நம்ம வேப்பர் பிரஷர் ஆஃப் தி சொல்யூஷனா பி டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்திருக்கான்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஈச் காம்பனன்ட் இன் வேப்பர் ஃபேஸ். செகண்டா ஒரு ஃபார்முலா சொன்னல, என்ன ஃபார்முலா சொன்ன சொல்லுங்க. என்ன ஃபார்முலா சொன்ன? Y1 is equal to y1 into total. இப்போ இந்த y1 தான் நீ கண்டுபிடிக்கணும்.
அப்ப P1 divided by P total is equal to Y1 போடலாமா? சரி, இப்போ Y1 is equal to P1 ங்கிறது இதுதான். P1 ங்கிறது என்ன தெரியுமா? P01 into Chi1. அப்ப என்னது? 62.4 divided by P total என்ன? 347.92. இதை ரெண்டையும் பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். P1 அப்படிங்கிறது உன்னோட குளோரோஃபார்ம். சோ அதுக்கு Y1 என்ன வந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணி பாத்தீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், டிவைட் பண்ணா என்ன வருதுன்னு. ஃபார்ம்க்கு என்னப்பா வந்துச்சு? 62.4 டிவைடட் பை சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் இருக்கு, பட் நீங்க சொல்லணும். 0.17. 0.179 வருது. ஓகேவா? சோ அத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.18. அப்ப Y1 வந்து 0.18 னா Y2 வந்து என்ன? 1 மைனஸ் 0.18 போட்டீங்கன்னா என்ன வரும்? 0.82. அவ்வளவுதான், முடிந்து விட்டது இந்த சம். புரிஞ்சுதா இந்த சம்? இன்னொரு தடவை சொல்றேன். வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன்னா P total, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் ஈச் காம்பனன்ட் இன் வேப்பர் ஃபேஸ் அப்படின்னா அந்த இடத்துல நீ P1 Y1 P total ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? தேவஸ்ரீ புரிஞ்சுதாமா? எஸ் மேம். கோகுல பிரியா புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, ஆருஷி, சுஜன், சஜித் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே இதுக்கு ஈக்குவலண்டான சம் தான் அடுத்த கிளாஸ்ல ஹோம்ஒர்க்க போட்டு வாங்கப்பா. இது மூலமா எனக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா நான் இப்ப சொல்றேன், உனக்கு நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி. ஓகே, சோ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த மசில் மெமரி டெவலப் ஆகும். எடுங்க, சொல்ற சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சம் போடுறது 2.38 ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ்ல இதே போல இப்ப நான் போட்டேன் இல்லையா, அதே டிட்டோ சம் தான் அது. 2.38 போட்டு வரீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, அடுத்து ஒரு சம் எங்கேயோ இருக்கும். 2.8 இன்டெக்ஸ் சம் எடுங்க. இத அப்படியே சொல்லி முடிச்சிடு. இன்டெக்ஸ் சம் 2.8 நான் படிக்கிறேன். அந்த சம் பாருங்க. the vapor pressure of pure liquid A and B 450 700 அப்படின்னு சொல்லிருக்கேன்ல, அந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கா? எஸ் மேம். அந்த சம் நான் சால்வ் பண்றேன். இந்த சம்முக்கு நீ எந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னு தெரியுமா? இரு, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி P0A psi A plus P0B psi B. இங்க ஒரு நிமிஷம் இருடா, இரு. இப்ப அந்த ஃபார்முலாவே நம்ம வச்சுக்கலாம், வெயிட் பண்ணு. பியோர் லிக்விட்னு கொடுத்துட்டானா, அப்ப உன்னோட P0A வந்து பாத்தீங்கன்னா 450, P0B வந்து 700. ஓகே, ஆனா அவன் என்ன கொடுக்கல, அவ்வளவுதான் கொடுத்திருக்கான். ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் த லிக்விட் மிக்சர்னா உன்னை என்ன கேக்குறான்? காம்போசிஷன்னா Chi1 and Chi2 சாலிபிலிட்டி. காம்போசிஷன்னா இதுதான் கேக்குறான். அப்புறம் என்ன கொடுத்துட்டான்? P total கொடுத்துட்டான். அப்ப நீ அந்த ஃபார்முலா எல்லாம் போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. நான் உனக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? உனக்கு மோல் ஃபிராக்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்ன? P total is equal to P01 plus P02 minus P01 into Chi2. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னா? எஸ் மேம். அப்ப P total என்ன? 600. P01 அதான் P0A தான் 450 plus 700ல 450 போச்சுன்னா 700 minus 450 into Chi2. இப்ப இவனெல்லாம் உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். 0.6. எதுக்குப்பா 0.6ங்கிறது x2க்கு வந்திருக்கா? எஸ் மேம். ஓகே, அப்ப x1 என்னப்பா இருக்கும்? 0.4. 0.4. சரியா? ரைட். இப்ப அவன் என்ன கேக்குறான்? ஃபைண்ட் த காம்போசிஷன் இன் த வேப்பர் ஃபேஸ்னு கேக்குறான். இப்போ உனக்கு Chi1 Chi2 தெரிஞ்சிச்சா? இதுல இருந்து நீ P total போடலாமா? P total is equal to P01 என்னது 450 into Chi1 என்னது 0.4. கரெக்டா? அதே போல பிளஸ் P0B என்னது 700 into Chi2 என்ன 0.6. Chi2 0.6. அப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா என்னடா வரும்? P total சொல்லுங்க டக்குன்னு. 400 into 0.4 போட்டீங்கன்னா 600 மேம். 600ஆ? ஓ, ஓவரால் சொல்றியா? எஸ் மேம். P total சொல்றியா? எஸ் மேம். 180 வரும்.
420. 420. அப்ப கரெக்ட். அப்ப என்ன வரும்? 600 வந்துச்சா பி டோட்டல். இப்ப பாரு அவன் என்ன கேக்குறான், காம்போசிஷன் இன் வேப்பர் ஃபேஸ் அப்படின்னா நீ y1 y2 கண்டுபிடிக்கணுமா? சோ அப்ப y1 y2 கண்டுபிடிங்க. y1 என்ன வரும்னு சொல்லுங்க. y1 is equal to p1 by p total. வாக்கிங் ஓனா ரைட். சோ அப்ப p1 வந்து என்ன நமக்கு தெரியும், 180 தெரியுமா? பை p total என்ன 600. சோ அப்ப என்னடா ஒரு ஆன்சர்? அவ்வளவுதான் ஆன்சர், முடிச்சாச்சு. இந்த சம் முடிச்சாச்சு. 180 டிவைடட் 0.75. என்னப்பா 0.75. 0.75 0.3 மேம். 0.3 டா. 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 0 இருக்குல்ல. y1 0.3 y2 0.7. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம் இந்த சம்ம. ஏதாவது டவுட் இருக்கா? அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா எப்படி யூஸ், மோல் ஃபிராக்ஷன் கொடுக்கலன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு சம் ஹோம்வொர்க் தரேன். இதே போல இன்னொரு சம் கொடுத்துருக்கான் பாரு. இதே போல இன்னொரு சம் இருக்கு. உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன், 2.38 கொடுத்தனா எக்ஸசைஸ்ல. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வர சம்ஸ், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டு வாங்க. 2.36 அதே மாதிரிதான். 2.36ல பாரு, கால்குலேட் எல்லாம் என்ன கொடுத்துருக்கானா 100 கிராம் ஆஃப் A given mass molar mass, அதே போல 1000 கிராம் ஆஃப் B molar mass கொடுத்துட்டு வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் B கொடுத்து உன்னை என்ன கேக்குறானா கால்குலேட் த வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் லிக்விட் A. உன்ன P01 கேக்குறான். கண்டுபிடிச்சிருவியா? அவனே டோட்டல் வேப்பர் பிரஷரும் கொடுத்துட்டான். கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, இதை நான் போட்டு காமிக்கிறேன், நீங்க ஹோம்வொர்க் போட்டு வரீங்களா? மேம் we will try. போட்டு வரோம் மேம். ட்ரை ரைட். ஓகே ஃபைன், திஸ் இஸ் வெரி ஈஸி சம். நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்குமே. 2.16 டா. நெக்ஸ்ட் அதுவும் நோட் பண்ணிக்கோ. ஹெப்டேன் அண்ட் ஆக்டேன் ஃபார்ம் an ideal solution. The vapor pressure of pure liquid components. ஹெக்டேன் ஓடது பாரு கிலோ பாஸ்கல்னும் அப்படின்னாலும் பிரஷரோட யூனிட் தான். அது வந்து பாத்தீங்கன்னா பாரு P01, அதாவது ஹெப்டேன்னா C7 என்ன வரும், C7H னா CnH2n plus 2 அப்போ C7H14 plus 7 to 14 plus 2 16 C7H16. ஓகேவா? இது வந்து இதோட பியோர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 105.2 கிலோ பாஸ்கல். 2.16 சொல்றேன். அதே போல சி இன்னொன்னு என்னது ஆக்டேன், அப்போ C8H18 இது வந்து 46.8 கொடுத்துருக்கானா. அதே போல இப்ப போட்ட இதுல கிவன் மாஸ் கொடுத்துருக்கான் பாரு. ஹெப்டேனோட கிவன் மாஸ் கொடுத்துருக்கான் என்ன 26. அதே போல ஆக்டேனோட கிவன் மாஸ் 35. நீ இதுக்கு அதே போல பெருசா போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு சம் நான் உனக்கு போட்டு காமிச்சல. சோ 2.38 36 16 இது மூணையும் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? Yes, ma'am. ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? இது ரொம்ப ஈஸி தான், நீங்க நினைக்கிற மாதிரி டஃப் எல்லாம் கிடையாது. ஓகே எஸ் சொல்லுங்க. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஃபைன். Ma'am. வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹென்றி லாவும் pressure is directly proportional to mole fraction தான். இப்ப நம்ம பார்த்த ரவுல்ஸ் லாவும் ஒண்ணுதான். ஆனா இந்த ஹென்றி லாவுக்கும் ரவுல்ஸ் லாவுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ரவுல்ஸ் லா becomes a special case of ஹென்றி லா. ஹென்றி லால நீ என்ன பாப்பா அப்படின்னா gases getting dissolved in liquid. ஆனா ரவுல்ஸ் லால liquid getting dissolved in liquid. இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? எழுதி போடணுமா? ஹென்றி Please repeat. என்னப்பா? Ma'am, please repeat this point again. Yeah, I'm actually writing it. Henry law அப்படிங்கிறது solubility of your gases in liquid. அதுக்கு நீ இதே போல உன்னோட pressure mole fraction ரெண்டே பாப்ப. But Raoult's law is nothing but liquid. ரெண்டுமே liquid in liquid ரெண்டுமே volatile இருக்கணும். That is the thing. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா Raoult's law is a special case of Henry law அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? மேம் ரவுல்ஸ் லா, மேம் ஹென்ரிஸ் லாவோட லிமிடேஷன்ஸ் என்ன நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஹென்ரிஸ் லாவோட லிமிடேஷன்ஸ் அது உங்க புக்ல இல்லையே, ஏன் கேக்குறீங்க? ஏதாவது அந்த மாதிரி இருக்கா?
Ma'am, one time they have asked us in subjective, ma'am. சப்ஜெக்டிவ் இதுவா கேட்டாங்களா? லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்றி லா. ஆக்சுவலா வந்து இந்த கேஸஸ வச்சு சொல்லுவாங்க. நீங்க சிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறீங்களா இல்ல Yes, இதுல? ma'am. வழுக்கூடாது. ஓகே, சிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்டா ப்ரிசைஸா வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சோ இப்ப ஹென்றி லால வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இந்த டெம்பரேச்சர் பிரஷர்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல ஒர்க் ஆகாது. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். அதே போல நம்ம சொல்றோம் கார்பன் டை ஆக்சைடு ஹைலி சாலிபிள், ஆக்சிஜன் வந்து மாடரேட்லி சாலிபிள், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அதோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், அந்த கேஸஸ்க்கும் சாலிட்க்கும் ஏன் வந்து இந்த சாலிட் ஹைலி சாலிபிளா இருக்கு, ஏன் இந்த சாலிட் லோவர் சாலிபிளா இருக்குன்னு தியரிட்டிக்கலா சொன்னாங்களே தவிர ப்ராப்பர் சோர்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு லிமிடேஷனா சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்க, எனக்கு பாயிண்ட் இன்னும் ரீகலெக்ட் பண்ணணும்னா இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைலி சாலிபிள் கேசஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேசஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா எக்ஸாக்டா ஒன் பாயிண்ட்ல இந்த ஹென்றி லாவை வந்துட்டு ஒபே பண்ணாம டிஃப்ளெக்ட் ஆச்சு. சோ இந்த 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. இது இல்லாம 2-3 பாயிண்ட் சொல்லுவாங்க. பட் டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வருது இது 2 தான். ஓகேவா? அப்புறம் ப்ரெஷர்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர் போகும்போது டீவியேஷன் அக்கர் ஆகும், ஹை சாலிபிள் கேஸ்ல டீவியேஷன் அக்கர் ஆகும். இந்த 2 பாயிண்ட் நீ நோட் பண்ண வச்சாலே போதும். அக்கார்டிங் டு சிபிஎஸ்இ ஹை ப்ரெஷர்ல டீவியேஷன் அக்கர் ஆகும், ஹை சாலிபிள் கேஸ்ல டீவியேஷன் அக்கர் ஆகும். இது 2 நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? Yes, ma'am. Thank you, ma'am. ஓகே தான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட், வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சாலிட் இன் லிக்விட். அதே மறுபடியும் கதை என்னன்னு பார்க்கலாம். இப்போ உன்னோட லிக்விட் வந்து வாலடைலா இருக்கணும், சாலிட் வந்து நான் வாலடைலா இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பாரு, இப்ப நான் இந்த சேம்பர்ல நான் லிக்விட மாத்திரம் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப இந்த லிக்விட் ஈஸியா எவாபரேட் ஆயிருமா? ஈஸியா வேப்பரைஸ் ஆயிருமா? இப்படி லிக்விட் இருக்குமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல என்னோட சாலிட் நான் வாலடைலா அவ்வளோ ஈஸியா எவாபரேட் ஆகாது, அதை போடுறேன். சோ இது வந்து என்ன ஆகுனா மேல இந்த ஸ்பேசஸ் ஆக்குபை பண்ணிக்குமா? அப்போ இது பிரஷர் ஈஸியா வெளியே போக விடுமா? விடாது. ஏன்னா இவனுக்குள்ள சாலிட் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமா? சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த லிக்விட ஈஸியா லிக்விடோட வேப்பர்ஸ வெளியே ஈஸியா போக விடாது. சோ அப்ப என்னன்னா இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஏன் வந்து இந்த வேப்பர் பிரஷர் கம்மி ஆகுதுன்னா ஒரு நான் வாலடைல் சொல்யூட்ட உன்னோட சால்வெண்ட்ல ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வேப்பர் பிரஷர் கம்மி ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, புரிந்ததா? Yes, ma'am. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அதே போல நீ என்ன பண்றனா இது எக்ஸர்ட் பண்ற பார்ஷியல் பிரஷர் மோல் ஃபிராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். சோ அதே கதை தான் சொல்லியிருக்கா. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட புக்ல இப்ப நான் சொன்ன கதை கிறிஸ்பா சொல்லியிருக்கேன். இதே போல இங்க பாரு, ஜஸ்ட் கோ த்ரூ தீஸ் லைன்ஸ். ஜஸ்ட் இங்க பாரு, இங்க ஒரு லைன் இருக்கு, வேப்பர் பிரஷர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்னு கொடுத்துருக்கான் தெரியுதா? இந்த இது ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் மாத்திரம் படிச்சுக்கோ. இது எல்லாமே இது வரையும் அந்த ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு மேல வரும். இதெல்லாம் நான் சொன்னதுதான் அங்க சொல்லியிருக்காங்க, பெருசா எதுவும் சொல்லல. அதே கதை தான், இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான் இங்க மறுபடியும் அரைச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உன்னோட சொல்யூட்ட, அதாவது உன்னோட நான் வாலடைல் சொல்யூட்ட உன்னோட சால்வெண்ட்ல ஆட் பண்ணா வேப்பர் பிரஷர் கம்மியாகும். அவ்வளவுதான். சரியா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன். அதை ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா அசியோட்ரோப்ஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸி. இது இப்ப நான் உனக்கு ஈஸியாவே சொல்லிடுறேன். நான் இங்க பாரு, உன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கச்ச 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 கச்சன்னு கொடுத்துருக்கான். அதெல்லாம் இல்ல, நான் உனக்கு நீட்டா கிறிஸ்பா எழுதி போடுறேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீ இத படிச்சேன்னா உனக்கு எக்ஸாக்டா உனக்கு புரியும். சரியா? சோ இந்த நோட்ஸ் வரமாட்டேங்க. கவனி. சோ ஃபர்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட் சொல்யூஷன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல்னா பர்ஃபெக்ட்னு அர்த்தம்.
ஐடியல் பர்சன் சொல்லுவாங்க. ஐடியல் பர்சனா ஒரு 100% பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு அர்த்தம். யாராலையும் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்ப எனக்கே 100% கெமிஸ்ட்ரி தெரியுமா அப்படின்னு கேட்டா 98% சொல்ல முடியும். சம்டைம்ஸ் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பிட் செட் கொஸ்டினா இருந்தா எனக்கே டவுட் வரும். புரியுதா? சோ அந்த மாதிரி நோ ஒன் இஸ் 100% பர்ஃபெக்ட். அப்போ ஐடியல் சொல்யூஷன்ஸ் ஒன்னு எக்ஸிஸ்டே கிடையாது. ஆனா நியர் ஐடியல் சொல்யூஷன்ஸ் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஐடியல் சொல்யூஷன்ஸ்னா எப்பவுமே இட் ஷுட் ஃபாலோ 3 கண்டிஷன்ஸ். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் ஒபே ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணும். அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த ரவுல்ஸ் லாவை ஒபே பண்றான் அப்படின்னா இந்த P total is equal to P1 plus P2 இதை ஒபே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இவனோட என்தால்பி ஆஃப் மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கணும். அதே போல இவனோட வால்யூம் இதுவும் 0வா இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப என்தால்பி ஆஃப் மிக்சிங் அண்ட் இந்த வால்யூம். இப்ப நான் வால்யூம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உன்னோட சால்யூட் உன்னோட சால்வெண்ட் இது சேர்த்து சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணு வச்சுக்கோங்க. இப்ப இவன் 10 ml எடுத்திருக்க, இத 10 ml எடுத்திருக்க, இங்க கரெக்டா 20 ml வரணும். இந்த பக்கமும் 20 இந்த பக்கமும் 20 இந்த மாதிரி ஈக்குவலா வரணும். இது நடக்குமானா நடக்காது. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா இங்க பாரு, இந்த மாதிரி ஒன்ஸ் இவன் வந்து சொல்யூஷனா ஃபார்ம் பண்ணும்போது அவனுக்குள்ள அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன் இருக்கும் போது இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் க்ளோஸா வந்துருவான். அப்ப இந்த 20 ml அப்படிங்கிறது கம்மியாகி 90 ml ஆகும். ரிப்பல்ஷன்ஸ் இருந்துச்சு, ஒன்னு போலார் இன்னொன்னு நான் போலாரா இருந்து ரிப்பல்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 20ங்கிறது 21 ml மாறும். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெல்டா மிக்சிங் வால்யூம் 0 அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்லயும் அச்சீவ் பண்ண முடியாது. நியர் இதுல அச்சீவ் பண்ண முடியும். அதே போல என்தால்பி. இப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ ஜூல் மூல வந்து அப்சர்வ் பண்றான். அதே போல இவன் ஒரு 10 கிலோ ஜூல் மூல அப்சர்வ் பண்றான். அப்போ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணவனே இவன் 20 கிலோ ஜூல் மூல ரிலீஸ் பண்ணும். அப்ப பாரு, இங்க +20 இங்க -20 அந்த மாதிரி நடக்குமானா நடக்காது. ஏன்னா தேர் ஆர் மெனி ரியாக்ஷன்ஸ். சில ரியாக்ஷன்ஸ் எண்டோதெர்மிக்கா இருக்கும், சில ரியாக்ஷன்ஸ் எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். ஸோ அப்போ அதோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை வச்சுதான் வந்து நம்மளால சொல்ல முடியும். சோ ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷன்ஸை ஒபே பண்ணணும். ஆனா இந்த 3ஐ எதுவும் ஒபே பண்ணி 100% காமிக்காது. பட் there are near ideal solutions will be there. So அந்த near ideal solutionsக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இது புரிஞ்சுதாடா என்ன சொன்னா அப்படின்னு? புரிஞ்சுதாமா? Yes, ma'am. ஓகே. சோ உங்க புக்ல இருக்கு பாரு, ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தனா N-hexane, N-heptane, N-bromoethane, bromoethane, chloroethane, C2H5Cl. அதே போல பென்சீன், டொலுவின் இதெல்லாம் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது இல்லாம உனக்கு நான் ஒரு லிஸ்ட் தரேன் காம்படிட்டிவ்க்கு. இதுல இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. ஒரு 10 காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி தரேன், எனக்கு ரிமைண்ட் பண்ணு. அதுவே நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அது ஒபே பண்ணாது. சரியா? நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்னா இட் வில் does not obey Raoult's law. First அது Raoult's law obey பண்ணாது. Delta mixing enthalpy will be not equal to 0. அதே போல வந்து பாத்தீங்கன்னா delta mixing volume will also be not equal to 0. புரியுதா? இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். ஓகே? Yes, ma'am. So delta mixing enthalpy not equal to 0. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா equal to 0வா இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப இந்த நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இது பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருப்பா அது? ஓகே ஃபைன், நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுல 2 பார்க்க போறோம். நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் டீவியேஷன். இப்ப இது 3 புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா இப்போ? Yes, ma'am. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டீவியேஷன்னா என்ன, நெகட்டிவ் டீவியேஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா
ஏஏ பிளஸ் பிபி உன்னோட சால்யூட் சால்வெண்ட் சேர்ந்து ஏபி ஃபார்ம் பண்றேன். இங்க பாரு நல்லா கவனி. இப்போ இவனுக்கு ஏஏக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. பிபிக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா இவ ரெண்டு பேரும் சேரும் போது இவனுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் வீக்கா இருக்கு. ஓகேவா? அப்ப இவன் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா சி அந்த இன்டராக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னா நீ லெஸ் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்தா போதுமா? லெஸ் பாயிலிங் கொடுத்தாலே இந்த பாண்ட் பிரேக் ஆகி மோர் வேப்பர் பிரஷர் வில் பி ஃபார்ம். ஓகேவா? அப்போ டீவியேஷன் ஏன் பாசிட்டிவ் டீவியேஷனா எந்த அளவுக்கு வேப்பர் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு அது பாசிட்டிவ் டீவியேஷன். புரியுதா? ஓகேவா? எஸ் மேம். Yes, ma'am. பாரு இதுக்குள்ள ஸ்ட்ராங்கிறது ஸ்ட்ராங் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் இன்டர் இதுதான்ப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க. நீ படிச்சு பார்த்தேன்னா அந்த கதையா லைனா இருக்கும். நீ இதையும் படிச்சு பார்த்தா ஒண்ணுதான். ஆனா இவங்களுக்குள்ள வீக் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லெஸ் பாயிலிங் இஸ் இனஃப். சோ நிறைய வேப்பர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும். பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா எத்தனால் அண்ட் அசிட்டோன். ஓகேவா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனால்ல என்ன இருக்கும்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் தெரியுமா? ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? ஹைட்ரஜன் தட் இஸ் பாண்டட் வித் தி மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆக்சிஜனோட பாண்டா இருக்கும். சரியா? எஸ் ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும். சோ அதனால இவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல இவனுக்கும் இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கனால ஏபிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன் புக்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. எத்தனால், அசிட்டோன், அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன எக்ஸாம்பிள், கார்பன் டை சல்பைடு அசிட்டோன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நெகட்டிவ் டீவியேஷன்ஸ். இப்போ இத வந்து கிராபிக்கல்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம போட்டோம்ல இந்த ரவுல்ஸ்லோட கிராஃப் ஒன்று இப்படி போட்டோம்ல, அதுல பாசிட்டிவ்னா என்ன? அதுக்கு நிறைய வேப்பர் பிரஷர் வருதா? அப்போ பாசிட்டிவ்னா எல்லாமே நீ இப்படி போடணும். அதுல வேப்பர் பிரஷர் ஜாஸ்தியா காமிக்குங்க. இப்படி போடுற அப்படிங்கறது என்னன்னா உன்னோட வேப்பர் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, இந்த இதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி போடுவோம் பாசிட்டிவ் டீவியேஷன்ல. புரியுதா? ஓகேவா? எஸ் மேம். அவங்க புக்ல இருக்கும். அதே போல நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் சொல்றேன். இதுலயே அப்படியே சொல்லட்டுமா? இங்க பாரு நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் பாரு. ஏஏ இடையில வந்து பாத்தீங்கன்னா வீக், பிபி இடையில வீக். அப்ப இவ ரெண்டு பேருக்கு இடையில ஸ்ட்ராங் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குமா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மோர் பாயிலிங் கொடுக்கணும், லெஸ் வேப்பர் பிரஷர் தான் எக்ஸர்ட் ஆகும். ஓகே, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் எடுக்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் குளோரோஃபார்ம் எடுக்கிறேன். இங்க பாரு இதுக்கும் ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங் ஆயிரும். இதுதான் ஏ அண்ட் பி. அப்ப இவன் அவ்வளவு சீக்கிரம் நீ பிரேக் பண்ண முடியாது. சோ அப்ப இவன் எக்ஸர்ட் பண்ற வேப்பர் பிரஷர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுதான் நெகட்டிவ் டீவியேஷன். இந்த நெகட்டிவ் டீவியேஷனோட கிராஃப் எப்படி போடணும் அப்படின்னா பாசிட்டிவ்க்கு எல்லாமே நீ எப்படி போட்ட? இப்படி மேல பார்த்து போட்ட. நெகட்டிவ்க்கு எல்லாமே கீழே பார்த்து போனேன். ஏன்னா அவன் கம்மி வேப்பர் பிரஷர் கொடுக்குறான் அப்படிங்கறனால கம்மியா இருக்கணும். இந்த பிரஷரை விட அவன் கம்மியா இருக்கான், இந்த பிரஷரோட கம்மியா இருக்கான். நீ மேல போட்டா இந்த பிரஷரோட ஜாஸ்தியா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாருங்க. இதுலயே வந்து அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு நான் பார்க்க போறோம். You getting too much tired today. What happened? Okay. So, அசியோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனா என்னன்னு தெரியுமா? சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்னன்னு தெரியுமா? செப்பரேஷன் டெக்னிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஓகே, படிச்சிருக்கீங்களா? ஒன்னா ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னாதானே அடுத்து போக முடியும். சிம்பிள் டிஸ்டிலேஷனா என்னன்னு தெரியுமா? Ma'am, pure liquid has been separated from many liquid combination. டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னா ஜென்ரலாவே டிஸ்டிலேஷன்னா ரெண்டோட பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸை வச்சு நீ லிக்விட்ஸ் செப்பரேட் பண்ணுவ. ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனா பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அசியோட்ரோப்ஸ் அப்படின்னா இப்போ உன்னோட சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஒரு பாயிண்ட்ல சொல்யூஷனா பிஹேவ் பண்ணி அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ண முடியாது.
புரியுதா? அதுதான் அசியோட்ரோப்ஸ். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் மேம். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்கான் பாரு அசியோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுல மெயினா கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்னு பாரு. அசியோட்ரோப்ஸ்னா அசியோட்ரோப்ஸ் which a binary mixture having same composition in liquid and vapor phase boil at a constant temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அது ரொம்ப அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அது பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அப்ப அது ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணும் அந்த இடத்துல. In such cases, it is not possible to separate the components even by fractional distillation. Fractional distillation separation technique வந்து நீ எடுக்கக்கூடிய ரெண்டு solute and solvent க்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தாலே அதை எடுத்துடலாம். ஆனா அதாலே செப்பரேட் பண்ண முடியலன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம். இந்த அசியோட்ரோப்ல மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப், மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு இருக்கு. அது ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க பாசிட்டிவ் டீவியேஷன் பார்த்தோமா, பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு வந்து நீ பாயிலிங் ஜாஸ்தி கொடுக்கணுமா கம்மியா கொடுக்கணுமா? என்ன சொன்ன? மோர் பாயிலிங்கா லெஸ் பாயிலிங்கா? லெஸ் பாயிலிங். அப்ப அந்த லெஸ் பாயிலிங் அப்படிங்கிறது தான் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். அப்ப மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் பாசிட்டிவ் டீவியேஷன் சொல்லும். புரியுதா? மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் நெகட்டிவ் டீவியேஷன் சொல்லும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா மேம்? சொல்லுப்பா. மேம் ஒன் செகண்ட், யூ கேன் எக்ஸ்பிளைன் அசியோட்ரோப். சொல்றேன். அசியோட்ரோப் இஸ் நத்திங் பட் யுவர் சால்யூட் அண்ட் சால்வெண்ட் அது ரெண்டுமே சொல்யூஷனா ஒரு பாயிண்ட்ல பிஹேவ் பண்ணி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே சால்யூட்டும் சால்வெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனா பிஹேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த செப்பரேஷன் டெக்னிக் மூலமாவோ அதாவது செப்பரேட் பண்ண முடியாது. அதான் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பாயிலிங் பாயிண்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனை செப்பரேட் பண்ணலாம். பட் அதுலயே செப்பரேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னவா பிஹேவ் பண்ணா ஒரு சொல்யூஷனா பிஹேவ் பண்ணும். சரியா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மினிமம் பாயிலிங் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்கு. அது உங்க புக்ல பாரு, அங்கேயே கொடுத்துருக்காங்க பாரு. மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் வாட்டர் மிக்சர். இந்த பக்கம் இருக்கு, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. என்சிஆர் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பேஜ்ல இங்க இருக்கு பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆன் திஸ் அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். நெகட்டிவ் டீவியேஷன்னா மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். அதுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். இங்க எங்க நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். இதுக்கு நான் உனக்கு ஒரு லிஸ்ட் தரேன். காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி லிஸ்ட் தரேன். சரியா? ஓகே. இதோட இது முடிஞ்சது. அடுத்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் போடும். லாஸ்ட் டாபிக் தான் இது. அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் போலாம். சரி, இப்ப வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே. சோ ஏதாவது சம் உனக்கு போட முடியலனாலும் கொஞ்சம் சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? எந்த பிரச்சனையும் இல்ல. டோன்ட் திங்க் தட் இது கூட மேம் தெரியாது நினைச்சுப்பாங்களோங்களா, நினைச்சுக்காத. ஏதோ வந்து டிரான்ஸ்பரண்டா கேளுங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாரு, இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 4 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ். இப்பதான் நான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னா என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரிலேட்டிவ் lowering of vapor pressure, elevation in boiling point, depression in freezing point, okay, and osmotic pressure. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இங்க பாத்துருக்கிற 4 ப்ராப்பர்ட்டிஸும் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் தெரியுமா? நம்பர் ஆஃப் சொல்யூட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதோட நேச்சரோ சைஸோ இல்லைன்னா அந்த சால்வெண்ட் என்னவோ அதெல்லாம் அதை பார்க்காது. எவ்வளவு பார்ட்டிகல் சொல்யூஷன்ல இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் சொல்யூட் தட் இஸ் பிரசன்ட் இன் யோர் சொல்யூஷன். அதை மாத்திரம் தான் பார்க்குமே தவிர அந்த பார்ட்டிகளோட சைஸ் என்ன, அந்த பார்ட்டிகளோட நேச்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கவே பார்க்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்லி டிபெண்ட் அப்பான் நேச்சர் ஆஃப் யோர் சொல்யூட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஏன் நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் இப்ப அடுத்து பாப்பேன். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் மாத்திரம் சொல்லிடுறேன். நான் சொன்ன தெரியுமா, உன்னோட நான் வாலடைல் சொல்யூட் தண்ணியில நீ உப்பு போடுற, உப்புங்கிறது நான் வாலடைல் சொல்யூட்.
தண்ணிங்கிறது சால்வெண்ட். தண்ணி இந்த உப்பை போடுறதுக்கு முன்னாடி வரை ஈஸியா எவாபரேட் ஆவான். ஆனா நீ ஒன்ஸ் இந்த உப்பை போட்டவனே அவனால அவ்வளவு சீக்கிரம் எவாபரேட் ஆக முடியாது, வேப்பர் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ண முடியாது. அதான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இப்ப நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க பாரு,